வணக்கம் என் விவசாய சொந்தங்களே, நான் தான் உங்க கிராம விவசாயி பேசுறேன். இன்னைக்கு பாத்தீங்கன்னா ரொம்பவே அருமையான பதிவோட தான் நான் உங்களை பார்க்க வந்திருக்கேன். அது என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல்ல ஒன்னும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாத பாத்துட்டு இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கான் ஆல்ல செட் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம தினமும் போடுற விவசாய வீடியோ உடனுக்குடன் நோட்டிபிகேஷனா கிடைக்கும். நீங்க ஒரு வீடியோ கூட மிஸ் பண்ணாம பார்க்கலாம். அது மட்டும் இல்லாம நம்ம வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அப்பதான் நம்ம என்ன தகவல் சொல்ல வரன்றது உங்களுக்கு தெளிவா புரியும். இன்னைக்கு பதிவுல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, குருவி பட்டத்திற்கு நடவு செய்ய ஏற்ற சிறந்த 3 சன்ன நெல் ரகத்தை பத்தி தான் இந்த காணொலியில பார்க்க போறோம். எந்த மாதங்கள்ல நடவு செய்யலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, மாசி பங்குனி மாதங்கள்ல நடவு செய்யக்கூடிய நெல் ரகங்கள் பாத்தீங்கன்னா குறுகிய காலமா இருக்கணும். ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த பருவங்கள்ல அதிகப்படியான வெயில் தாக்கம் இருக்கும். வெயில் தாக்கத்தையும் தாங்கி வளரக்கூடிய நெல் ரகங்கள் தான் நம்ம இன்னைக்கு காணொலியில பார்க்க போறோம். அதாவது 100 நாட்களில் அறுவடைக்கு தயாராகும் நெல் ரகங்களை தான் இன்னைக்கு பட்டியல பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போய்க்கலாம். மூன்றாவது இடத்துல இருக்கக்கூடிய நெல் ரகம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ADT 47 சொல்லக்கூடிய இந்த நெல் ரகம் தாங்க. இதனோட வயது அப்படின்னு பாத்தீங்கன்னா 110 நாள்ல இருந்து ஒரு 120 நாளுக்குள்ள உங்களுக்கு அறுவடைக்கு வந்துடும். விதை அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு ஏக்கருக்கு 30 கிலோ விதை நெல் இருந்தாவே போதுமானது. நடவு செய்யும் பட்டம் அப்படின்னு பாத்தீங்கன்னா தாளடி, நவரை, குருவை, சொர்ணவாரி ஆகிய 4 பட்டங்களில் இந்த நெல் ரகத்தை நீங்க தேர்வு செஞ்சு பயிர் பண்ணலாம். அந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா ஒரு சிறப்பான ஒரு நெல் ரகம். வளர்ச்சி அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு 2.5 அடியில இருந்து 3 அடி வரைக்கும் வளரக்கூடிய தன்மை பாத்தீங்கன்னா இந்த நெல் ரகத்துக்கு இருக்குங்க. மகசூல் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு ஹெக்டருக்கு சராசரியா பாத்தீங்கன்னா 6100 கிலோ வரைக்கும் உங்களுக்கு மகசூல் தரும். ரகம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நடுத்தர சன்ன நெல் ரகமா தாங்க இந்த நெல் ரகம் காணப்படும். நோய்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா இலை உரை அழுகல், தண்டு துளைப்பான், இலைப்புள்ளி நோய், இலைக்கருகள் நோய்க்கு இது ஒரு மிதமான எதிர்ப்பு சக்தி உடைய ஒரு நெல் ரகம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ADT 47 சொல்லக்கூடிய இந்த நெல் ரகங்க. அது மட்டும் இல்லாம நாத்து விட்டு எத்தனை நாள்ல நீங்க நடவு செய்யலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு 18 நாள்ல இருந்து ஒரு 25 நாளுக்குள்ள நீங்க நடவு செய்யலாங்க. சோ அது மட்டும் இல்லாம நைட்ரஜன் சத்துக்களை பாத்தீங்கன்னா இந்த நெல் ரகத்துக்கு அளவா கொடுக்கணும். சோ இந்த நெல் ரகம் பாத்தீங்கன்னா பெரும்பாலும் சாயாது. இரண்டாவது இடத்துல இருக்கக்கூடிய நெல் ரகம் அப்படின்னு பாத்தீங்கன்னா கோவைக்கோ 51 சொல்லக்கூடிய இந்த நெல் ரகம் தாங்க. இதனோட வயது அப்படின்னு பாத்தீங்கன்னா 105 நாள்ல இருந்து ஒரு 110 நாளுக்குள்ள உங்களுக்கு அறுவடைக்கு வந்துடும். விதை அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு ஏக்கருக்கு 30 கிலோ விதை நெல் இருந்தாவே போதுமானது. நீங்க ஒரு ஏக்கர் நடவு செஞ்சலாம். நடவு செய்யும் பட்டம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நவரை, கார், சொர்ணவாரி, குருவை பட்டத்திற்கு இந்த நெல் ரகம் ஒரு சிறப்பான ஒரு நெல் ரகங்க. வளர்ச்சி அப்படின்னு பாத்தீங்கன்னா 2.5 அடியில இருந்து ஒரு 3 அடி வரைக்கும் வளரக்கூடிய தன்மை பாத்தீங்கன்னா இந்த நெல் ரகத்துக்கு இருக்கு. மகசூல் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு ஹெக்டருக்கு சராசரியா பாத்தீங்கன்னா 6500 கிலோ வரைக்கும் உங்களுக்கு மகசூல் கொடுக்கும். ரகம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நடுத்தர சன்ன நெல் ரகமா தாங்க இந்த நெல் ரகத்தை பார்க்கப்படுது. ரொம்ப மோட்டாவாவும் இருக்காது, ரொம்ப மெலிசாவும் இருக்காது. இதுவே நீங்க டிபிசில போடணும்னு நினைக்கிற விவசாயிகள் கண்டிப்பா இந்த நெல் ரகத்தை வாங்கி பயிர் பண்ணுங்க. நல்ல மகசூலும் கொடுக்கும், நல்ல விலைகளும் போகும். நோய்த்தன்மை அப்படின்னு பாத்தீங்கன்னா குருத்துப்பூச்சி, குலை நோய், தண்டு துளைப்பான், புகையான், இலைக்கருகள் நோய்க்கு ஒரு மிதமான எதிர்ப்பு சக்தி உடைய ஒரு நெல் ரகம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த கோவை 51 சொல்லக்கூடிய இந்த நெல் ரகங்க. நடவு செய்யும் காலம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க நாத்து விட்டு நடவு செய்றீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு 18 நாள்ல இருந்து ஒரு 25 நாளுக்குள்ள நீங்க நடவு போட்டுறணும். சோ அப்பதான் பாத்தீங்கன்னா அதிகப்படியான கிளைப்புகள் கிடைக்கும். அதிகப்படியான தூர் கிடைச்சுன்னா அதிகப்படியான மகசூல் கிடைக்கும். நம்பர் 1 இருக்கிற நெல் ரகத்தை பாக்குறதுக்கு முன்னாடி நம்ம வீடியோவை நிறைய விவசாயிகள் பாக்குறீங்க, பட் ஆனா லைக் பண்ற மாட்டீங்க. கூடவே லைக் பண்ணிக்கங்க. உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா அப்படின்னு மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பா இந்த வீடியோவை உங்க அருகாமல் இருக்க நெல் விவசாயம் பண்ற விவசாயிக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணிடுங்க. கூடவே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான ஆல்ல செட் பண்ணி வச்சுக்கோங்க. முதல் இடத்துல இருக்கக்கூடிய நெல் ரகம் அப்படின்னு பாத்தீங்கன்னா மகேந்திரா MPR 606 சொல்லக்கூடிய இந்த நெல் ரகம் தாங்க. இதனோட வயது அப்படின்னு பாத்தீங்கன்னா 100 நாள்ல இருந்து ஒரு 110 நாளுக்குள்ள உங்களுக்கு அறுவடைக்கு வந்துடும். விதை அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு ஏக்கருக்கு 20 கிலோ விதை நெல் இருந்தாவே போதுமானது. நீங்க ஒரு ஏக்கர் நடவு செஞ்சலாம். நடவு செய்யும் பட்டம் அப்படின்னு பாத்தீங்கன்னா சம்பா, பின் சம்பா மற்றும் தாளடி, குருவை, கார் இந்த பட்டங்கள்ல இந்த நெல் ரகத்தை நீங்க நடவு செய்யலாங்க. வளர்ச்சி அப்படின்னு பாத்தீங்கன்னா நடுத்தர வளர்ச்சி உடையது தாங்க இந்த நெல் ரகம். மகசூல் அப்படின்னு பாத்தீங்கன்னா சராசரியா ஒரு ஹெக்டருக்கு 6000 கிலோ வரைக்கும் நீங்க உயர் விளைச்சல பெறலாம். விலை அப்படின்னு பாத்தீங்கன்னா 75 கிலோ நெல்லின் விலை 1800 ரூபாயில இருந்து ஒரு 2000 ரூபாய் வரைக்கும் விற்கக்கூடிய தன்மை பாத்தீங்கன்னா இந்த நெல் ரகத்துக்கு இருக்குங்க. நோய் எதிர்ப்பு சக்தி அப்படின்னு பாத்தீங்கன்னா குருத்து பூச்சி, வைரஸ் நோய்களுக்கு ஒரு மிதமான எதிர்ப்பு சக்தி. நடவு செய்யும் நாள் அப்படின்னு பாத்தீங்கன்னா நாத்து விட்டு 18 நாள்ல இருந்து ஒரு 25 நாளுக்குள்ள நீங்க நடவு செஞ்சணும். இதுவே நீங்க மிஷின் நடவா இருந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு 15 நாள்ல இருந்து 25 நாளுக்குள்ள நீங்க நடவு பண்ணிடணும். சோ அது மட்டும் இல்லாம மக்கள் மத்தியில ரொம்பவே வரவேற்பு பெற்ற ஒரு நெல் ரகம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த மகேந்திரா MPR 606 சொல்லக்கூடிய இந்த நெல் ரகம் தாங்க.
வெயில் காலங்களில் நடவு செய்யக்கூடிய நடவுகளுக்கு எல்லாமே உரம் மேலாண்மைன்றது ரொம்பவே முக்கியம். அதுல நீங்க எப்பல இருந்து செயல் பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க நடவு செஞ்ச 3ஆம் நாளே ஜிங்க் சல்பேட் போடணும். சோ தாவரம் முதல் எடுத்துக்கொள்ளும் சத்து அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜிங்க் சல்பேட். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா 15 to 25ஆம் நாள் இதுக்குள்ள நீங்க என்ன போடணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா யூரியா பிளஸ் காம்ப்ளெக்ஸ் உரம். மேபி நீங்க காம்ப்ளெக்ஸ் உரத்தை அடி உரமா கொடுக்கல அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க மேல் உரமா நீங்க காம்ப்ளெக்ஸ் கொடுக்கலாம். சோ நீங்க கொடுத்துட்டீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா காம்ப்ளெக்ஸ் போட வேண்டாம். சோ இது கூட என்னெல்லாம் போடலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்களுக்கு ஒரு ஏக்கராக்கு யூமிக் ஆசிட் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 2 கிலோ, இமாரான் சொல்லக்கூடியது பாத்தீங்கன்னா உங்களுக்கு 4 கிலோ, சோ கோலண்ட்ரானிக் ரிப்ளோல்னு சொல்லக்கூடிய நீங்க பூச்சி குருணையும் போடலாம். அது போட்டாலும் நீங்க ஒரு ஏக்கராக்கு 4 கிலோ போடலாம். சோ அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நுண்ணூட்ட கலவைன்னு சொல்லக்கூடிய இந்த குருணை, சோ இது எவ்வளவு போடலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு ஏக்கராக்கு 8 கிலோ இருந்து ஒரு 10 கிலோ வரைக்கும் போடலாம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா 45 to 50ஆம் நாள் உரம், 2ஆம் நிலை உரம் சொல்லுவாங்க. சோ அந்த உரம் பாத்தீங்கன்னா பயிர் கொஞ்சம் வெண்மை நிறத்தில் இருந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா 2ஆம் உரத்துல என்ன போடலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அமோனியம் சல்பேட் போடலாங்க. இதுவே நீங்க 3ஆம் உரம் 75 to 90ஆம் நாள் என்ன பருவம் அப்படின்னு பாத்தீங்கன்னா பூ பூக்கும் பருவம், அந்த காலகட்டங்களில் நீங்க என்ன உரம் போடலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா பொட்டாஸ் பிளஸ் அமோனியம் சல்பேட் போடலாம். சோ நெல்மணியில அதிகப்படியான பதிலடிக்காத வண்ணம் முத்தம், சோ அதிகப்படியான மகசூல் கிடைக்கும், அதிகப்படியான நீங்க நெல்மணிகளை எடுக்கலாம். அது மட்டும் இல்லாம இந்த மாதிரியான ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தின் விலைப்பட்டியலை பத்தி நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா மறக்காம நான் டிஸ்கிரிப்ஷன்ல வாட்ஸ்அப் லிங்க் கொடுக்குறேன், மறக்காம கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாம நம்ம சேனலுக்கு பக்கத்துல ரெட் கலர் பட்டன்ல சப்ஸ்கிரைப் இருக்கும், கூடவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம போடுற வீடியோ உடனுக்குடன் நோட்டிபிகேஷன் வந்து சேரும், நீங்க எல்லா வீடியோவும் பார்க்கலாம். சோ அதுக்கு முன்னாடி நம்ம வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சு அப்படின்னு பார்த்தா மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க, கண்டிப்பா நான் உங்களுக்கு ரீப்ளை பண்ணுவேன். உங்க அருகாமையில் இருக்க நெல் விவசாயம் பண்ற விவசாயிக்கு இந்த வீடியோ ஷேர் பண்றாங்க. அது மட்டும் இல்லாம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாம நம்மளோட சோசியல் மீடியா பேஜான பேஸ்புக்லயும் நம்ம விவசாய விளாக்னு சொல்லக்கூடிய சேனல் பாத்தீங்கன்னா இருக்கு. சோ மறக்காம அந்த சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதுக்கான லிங்க் பாத்தீங்கன்னா நான் டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன், மறக்காம அதையும் கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணுங்க. அடுத்த ஒரு நல்ல வீடியோ நான் உங்களை சந்திக்கிறேன். நான் உங்களுக்கு கிராம விவசாயி. நன்றி, வணக்கம், பாய், டாடா.